ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மறுபடியும் இன்னொரு வீடியோ மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா நான் கன்டினியூஸா 3 டேஸ் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாமே தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். அ நம்பளோட முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மாடர்ன் எக்யூப்மென்ட்ஸ் இல்லாம, அ இந்த வீட்டு வேலைகள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல பார்த்தன்னா, எல்லா திங்ஸும் இருந்தா கூட நம்மளுக்கு வந்து எப்பவுமே டென்ஷன் தான். கரெக்ட்டான டைம்க்கு வந்து வொர்க் முடிக்க முடியாது. பசங்கள வந்து டென்ஷனோட நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். அதனால வீக்கெண்ட நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, அ அடுத்து வர 5 டேஸ் வந்து நம்மளுக்கு ஓரளவு டென்ஷன் இல்லாம இருக்கும். நான் எப்பவுமே என்னோட வீக்கெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிப்பேன். அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே முடிஞ்ச அளவு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி வச்சுருவேன். எனக்கு அது ஓரளவு வந்து அ நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ இப்ப நான் காட்டுறது வந்து இந்த வீக் மட்டும் இல்லாம, எல்லா வீக்குமே மோஸ்ட்லி நான் இந்த வொர்க் எல்லாமே பண்ணி முடிச்சுருவேன். ஃப்ரைடே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது 6 மணிக்கெல்லாம் வந்து நான் அரிசி, உளுந்து எல்லாமே ஊற வச்சாச்சு. ஏன்னா பசங்க வர்றதுக்குள்ளயே மாவெல்லாம் அரைச்சு வச்சுரலான்றதுக்காக கொஞ்சம் ஏர்லியாவே வந்து தண்ணீல வந்து ஊற வச்சுட்டேன். நான் லாஸ்ட் 7 இயர்ஸாவே ஒரே ரேஷியோ தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதாவது 1 1/4 கிளாஸ் உளுந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, அதுக்கு வந்து 6 கிளாஸ் வந்து அரிசி எடுத்துப்பேன். நெறைய பேர் வந்து கண்டிப்பா வந்து இட்லி அரிசி தனியா இருக்கும். அதுதான் யூஸ் பண்ணுவீங்க. நான் வந்து ரேஷன்ல கிடைக்கிற அரிசி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதாவது அதில வந்து 4 கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசியும், அதுக்கப்புறம் 2 கிளாஸ் வந்து பச்சரிசி வந்து யூஸ் பண்ணிப்பேன். கரெக்ட்டா இருக்கும். எவ்வளோதான் கரெக்டான ரேஷியோல நம்ம மாவு அரைச்சாலுமே, மாவு அரைச்சு முடிச்சதுக்கப்புறம் முக்கியமா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அது நெறைய பேர் பண்ணாதனால தான் இட்லி வந்து சாஃப்ட்டா வராம இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை தான். நம்ம கை வந்து யூஸ் பண்ணி தான் மாவ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம செய்ற இட்லி வந்து நம்ப எதிர்பார்க்குற அளவு நல்லா சாஃப்ட்டா வரும். மார்னிங் இட்லி செய்றதுக்கான மாவு மட்டும் செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கிட்டேன். ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எப்பவுமே மாவரைச்சு முடிச்ச உடனே கையோட கிரைண்டர் எல்லாமே அப்பவே வாஷ் பண்ணிட்டேன்னா, நம்மளுக்கு வாஷ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பியும் அத வந்து ஷெல்ஃப்ல வந்து எடுத்து வச்சுப்பேன். இன்னைக்கு நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு மசாலாவும், பூரியும் செய்திருந்தேன். உருளைக்கிழங்கு மசாலாவோட ரெசிபி நான் குயிக்கா ஷேர் பண்றேன். அதுக்கு கடுகு தாளிச்சுட்டு, கூடவே வந்து 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். 3 உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக்கர்ல 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுட்டு, அத இது கூட ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சாலே சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடும். இந்த மசாலா செய்றதுக்கு முன்னாடியே பூரி செய்றதுக்கான மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஜஸ்ட் கோதும மாவு கூட சால்ட் வாட்டர் ஆட் பண்ணி 1/2 அன் ஹவர் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில வந்து கொஞ்சம் தான் நான் பூரி செய்ய போறேன். ரிமைனிங் எனக்கும் என்னோட சேட்டனுக்கும் வந்து சப்பாத்தி தான் நான் செய்ய போறேன். கிட்ஸ்க்கு மட்டும் தான் இன்னைக்கு பூரி செய்ய போறேன். அதனால கடாயில வந்து ரொம்ப கொஞ்சம் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மொத்தமாவே நான் 6 பூரி தான் செய்ய போறேன். பூரி சாஃப்ட்டா வரதுக்கான ஒரு டிப்ஸ் நான் இப்ப ஷேர் பண்றேன். எப்பவுமே பூரி பண்ண போறோம் அப்டின்னா, இப்போ ஒரு 6 பூரி நீங்க செய்ய போறீங்க அப்டின்னா, அதுக்கான மாவு வந்து முன்னாடியே ரோல் பண்ணி வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு ரோல் பண்ணி வச்ச உடனே அந்த 6 பூரிய வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அடுத்த செட் வந்து நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம். பூரி செய்றதுக்கான மாவு வந்து முன்னாடியே ரோல் பண்ணி வச்சுட்டு, ரொம்ப நேரம் ட்ரை பண்ண விட்டுட்டோம்னா, இந்த அளவு வந்து சாஃப்ட்டா கிடைக்காது. இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியா, நல்லா சாஃப்ட்டா இருக்கணும் அப்டின்னா, பூரிக்கான மாவு ரோல் பண்ண உடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு பூரி வந்து ரெடி பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து சாப்பிட குடுத்ததுக்கப்புறம், எனக்கும் சேட்டனுக்கும் வந்து சப்பாத்தி செய்ய போறேன். இன்னைக்கு ஃப்ரைடேன்றனால கிட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். 2 பேருமே வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இந்த கேப்ல நம்ம சாப்பிட குடுத்துட்டோம்னா சாப்ட்டுருவாங்க. அதனால 7:30க்கெல்லாம் 2 பேருக்குமே வந்து பூரி வந்து சாப்பிட குடுத்துட்டேன். டிவி பார்த்துட்டே ஃபுல்லா சாப்ட்டுருவாங்க. இந்த கேப்ல நான் எனக்கும், என்னோட சேட்டனுக்கும் வந்து சப்பாத்தி வந்து செய்ய போறேன். பூரிக்கு ரெடி பண்ண அதே மாவுல தான் சப்பாத்தி இன்னைக்கு நான் செய்துட்ருக்கேன்.
சப்பாத்தி இன்னும் சாஃப்ட்டா வரணும் அப்டின்னா, நீங்க வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்போதே, அது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு செய்தீங்கன்னா, இன்னும் கூட சப்பாத்தி வந்து சாஃப்ட்டா கிடைக்கும். எனக்கும் சேட்டனுக்கான சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியாயிடுச்சு. நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி வந்து ரெடியா இருக்கு. அவங்க வேலை விட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ருவோம். டின்னர் சாப்பிட்டு முடிச்ச உடனே கையோட இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதனால நைட்டே எல்லா வெசல்ஸும் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. எப்பல்லாம் எனக்கு வேலை சீக்கிரமா முடியுதோ, அப்பல்லாம் கிட்ஸ வந்து கீழ கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட வைப்பேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் ஃபுட்பால்லாம் விளையாடுனாங்க. அதுக்கப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் வந்து வாக்கிங் போலாம் அப்படின்ட்டு பசங்கள 2 பேரையுமே வந்து கூட்டிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து வாக்கிங் போறது ரொம்ப பிடிக்கும். அதனால கிட்ஸ வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு போவேன். அவங்களுக்கு விளையாடுறது தான் பிடிக்கும். இருந்தாலும் வந்து எனக்காக என் கூட வந்து வாக்கிங் வராங்க. நாங்க நாங்க ரோட்ல நடந்துருக்கோம். என்னோட அம்மாக்கு ரோட்ல ரோட்ல எப்பயும் நடந்துட்டே இருப்பாங்க. நாங்க பாலம் இல்லைனால கொஞ்ச நேரம் நடக்கணும்னு சொல்லிட்டு இப்போ 3ஆவது வாட்டி நடந்துருக்கோம். அப்படி எங்களோட ஃப்ரைடே வந்து ரொம்ப ஜாலியா போச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். எப்பவுமே வீக்கெண்ட்லேயே வந்து துணி எல்லாமே நான் வாஷ் பண்ணிடுவேன். அதாவது ஃப்ரைடேவே எல்லாமே நான் வாஷ் பண்ணிடுவேன். ஃப்ரைடே வந்து கொஞ்சம் வந்து வொர்க் அதிகமா இருந்தனால, அன்னைக்கு எனக்கு பண்ண முடியல. அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட்டு வேலையா கிட்ஸோட பேக், அதுக்கப்புறம் லஞ்ச் பேக், அவங்களோட டை, பெல்ட், அதுக்கப்புறம் வந்து அவங்க போட்டுட்டு போன யூனிஃபார்ம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். சாட்டர்டே, சண்டே வந்து கம்ப்ளீட்டா வந்து கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ற மாரி இருக்கும். அதனால மார்னிங் எழுந்த உடனே அந்த வொர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுடுவேன். எப்பவுமே வீக்கெண்டோட பிகினிங்லேயே வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சுட்டோன்னா, அதுக்கப்புறம் மழை வந்தா கூட நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்ல. நம்ம பேக் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து ட்ரை ஆயிடும். எப்பவுமே வீக்கெண்டோட ஃபர்ஸ்ட் டேவே இது எல்லாமே பண்ணி வச்சுட்டோன்னா, அதுக்கப்புறம் நம்ம 2 டேஸ் வந்து கிட்ஸ் கூட ஜாலியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அன்எக்ஸ்பெக்டடா கெஸ்ட் வந்தாலுமே வந்து ப்ராப்ளம் இருக்காது. பேக் வந்து துவைக்கல, இல்லன்னா வந்து யூனிஃபார்ம் வாஷ் பண்ணலன்ற கவலை கண்டிப்பா நம்மளுக்கு இருக்காது. நல்லா ஜாலியா வந்து கிட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே அப்படின்றனால கொஞ்சம் லேட்டா தான் எழுந்தேன். 7:00 தான் இன்னைக்கு எழுந்தேன். எழுந்த உடனே ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கா வந்து துணி எல்லாமே வாஷ் பண்ணிட்டு, எடுத்துட்டு போய் மாடியில வந்து போட்டுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் செய்ய போறேன். ஆனா, என்னோட 2 கிட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. அதுக்கு 2 வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா, ரொம்ப சேர்த்தாலும் ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது கூட 4 பல்லு பூண்டு, ஃபைனா சாப் பண்ண தேங்காயோட பீசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் அது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு தடவ நல்லா சாட்டே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில ஆட் பண்ணி இத வந்து அரைச்சிட வேண்டியது தான். சட்னிக்காக எல்லாமே வந்து வதக்கி வச்சதுக்கப்புறம், சூடாற கேப்ல நான் இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிட்டோன்னா, நம்மளுக்கு குக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இட்லி செய்கிறேன். ஏன்னா இட்லி செய்த உடனே சூடாக சாப்பிடலான்றதுக்காக கடைசியாக தான் வந்து இட்லி செய்தேன். அப்படி இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும், அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரி சிம்பிளான ஒரு சட்னி செய்திருந்தேன். நீங்களும் அந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். மார்னிங் நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு நல்லா சூப்பரான ஃபிஷ் கிரேவியும், ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போகிறேன். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி வந்து இடித்து வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி. ஒரு பெரிய லெமனை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி எடுத்திருக்கேன். ஏன்னா மீன் குழம்புக்கு புளி அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் நிறைய விதமா வந்து ஃபிஷ் கிரேவி செய்வாங்க. நான் எப்படி செய்வேன்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிட்டு, கூடவே கொஞ்சமா வந்து உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு, நல்லா ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போதே கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும், கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வதங்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அந்த கேப்பில் மீன் வறுக்கிறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சிடலாம்.
மத்தி மீனை நல்லா 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஒரே ஒரு தக்காளி வந்து நல்லா கையில் நல்லா மசிச்சு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கம்பைன் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். நான் வந்து அப்படியே வெளியில் தான் வைக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் மீனை ஃப்ரை பண்ணால் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். மீன் ஃப்ரை பண்ணும்போது மட்டும் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு சில டைமில் வந்து உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டோன்னா ஃப்ரைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸில் அது நல்லா வந்து மசிஞ்சிடும். இந்த மாதிரி தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா இதை சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சாலே போதும். ஃபிஷ் கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை தான் நான் கிளறி விட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை வந்து கிளறவே கூடாது. ஏன்னா மீனில் உடஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஆட் பண்ண ஆயில் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக தவா அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம மீனை வந்து வைக்கணும். இல்லைனா வந்து மீன் அப்படியே தவாவில் வந்து ஒட்டிக்கும். இப்போ மீன் ஒன்று ஒன்றா தவா மேலே வந்து வைக்க ஆரம்பிக்கலாம். தவா மேலே வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு சைடு வந்து வெயிட் பண்ணால் போதும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நிறைய பேர் ஃபிஷ் மேரினேட் பண்ணும்போது லெமன் தான் யூஸ் பண்ணுவீங்க. நான் வந்து என்னோட அம்மா தக்காளி யூஸ் பண்ணுறத பார்த்து தான் தக்காளி வந்து சேர்க்க ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு கொடுக்கும். நான் வந்து கையிலேயே தான் மேஷ் பண்ணி சேர்த்தேன். வேணும்னா மிக்ஸியில் கூட அரைச்சி கூட நம்ம வந்து மேரினேட் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மீனை திருப்பி போட்டிருக்கேன். இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணனா ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். ஃபிஷ் கிரேவி, ஃப்ரை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ரைஸ் வச்சுருக்கேன். அப்படி மத்தியானம் நல்லா சூப்பராக லஞ்செல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா கிட்ஸை வந்து கீழே விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஃபிஷ் கிரேவின்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தேன். அதனால் நைட்டுக்கு வந்து சமைக்கிற வேலை எதுவுமே இல்லைன்றனால கிட்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. 2 பேருமே நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. நாங்கள் முன்னாடி இருந்த வீடு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்தது. அதனால் மோஸ்ட்லி அவங்க வந்து வெளியில் தான் விளையாடிட்டு இருப்பாங்க. இங்கே எப்படி அப்படின்னா வெளியில் வந்து பால்கனி சின்னதாக இருக்குது. அதனால் டைம் இருக்கும்போதெல்லாம் கிட்ஸை வந்து கீழே விளையாட கூட்டிகிட்டு வந்துடுவேன். கீழே வந்தாலே கொஞ்ச நேரம் ஃபுட்பால் விளையாடுவாங்க. விளையாடி முடிச்சுட்டு எப்போவுமே பண்ணுற மாதிரி வாக்கிங் வந்து கூட்டிகிட்டு போவேன். எப்போவுமே வீட்டுக்குள்ளவே இருக்கிறனால ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே வெளியில் இது மாதிரி வாக்கிங் போகும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நல்லா விளையாடினதுக்கப்புறம் மேலே போய் படிக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பாங்க. கண்டினியூஸாக அப்படியே வீட்டிலே இருந்து டைரெக்டாக படிக்க வச்சுட்டோன்னா அவங்களுக்கு அந்த அளவு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி ஒரு 2 ஹார்ஸ் கீழே விளையாடினதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் படிக்கும்போது கிட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. எப்போவுமே கிட்ஸை என்ன படிக்க வச்சாலும் ஓரலாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே எழுதி பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே மறக்காது.
கண்டிப்பா நம்ப படிக்கும்போது டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லி வொர்க் வந்து அன்னைக்கு அன்னைக்கு படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் என்னோட கிட்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அன்னைக்கு அன்னைக்கு என்ன சொல்லிக் குடுக்குறாங்களோ, சாயந்திரமே எல்லாமே உட்காந்து சொல்லிக் குடுத்து முடிச்சுடுவேன். எப்பவுமே முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, எக்ஸாம் டைம்ல டென்ஷன் இல்லாம இருக்கும். ரொம்ப கிட்ஸ போட்டு நம்ம வந்து டென்ஷன் ஆக்கவும் கூடாது. டெய்லி வந்து 1 டூ 2 ஹார்ஸ் படிச்சாலே வந்து கரெக்ட்டா இருக்கும். மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டையும் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். அப்படி சாட்டர்டேவும் எங்களுக்கு ரொம்ப 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 ஜாலியா போச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, மார்னிங் டிஃபனுக்கு சேமியா செய்துட்ருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு இது 2ம் தாளிச்சதுக்கப்புறம் 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து வதங்குனதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிட்டு, அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அது கூட வறுத்த சேமியா ஆட் பண்ணிட்டு, நல்லா தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகுற வரைக்கும் லைட்டா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். சேமியாக்கு எப்பவுமே தண்ணி வந்து நெறைய ஆட் பண்ணாம இருந்தாலே கரெக்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு பார்க்கறதுக்கே. சிம்பிளான ஒரு ரெசிபியா இருந்தாலும், சூடா சாப்பிடுறதுக்கு நல்ல பெஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, அப்படியே மத்தியானத்துக்கு வந்து லஞ்ச் வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவியும், சிக்கன் ஃப்ரையும். 2 பெரிய வெங்காயம் நல்லா வந்து வதக்கியாச்சு. வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அது நல்லா வதங்குனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச சிக்கன வந்து சேர்த்துருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 3 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துருக்கேன். ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் கடைசியா வந்து 1 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே சிக்கன் கிரேவி செய்யும்போது சிம்ல வச்சு குக் பண்ணுனா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். அது மாதிரி ஸ்டார்ட்டிங்லயே வந்து கிரேவி செய்யும்போதே தண்ணி ஆட் பண்ணாம, சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறமா, நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரைக்குமே தண்ணி நான் சுத்தமா சேர்க்கவே இல்ல. இவ்ளோ தண்ணி பார்த்தீங்கன்னா, சிக்கன்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில நம்மளுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நான் சிம்லயே வைக்க போறேன். சிம்லயே வச்சுட்டேன்னா, நல்லா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நான் சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்பெஷலா எதுவுமே வந்து இதில சேர்க்கல. ஜஸ்ட்டு 65 மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா வந்து தயிர் சேர்த்து ஹாஃப் அன் ஹவர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் இன்னைக்கு சிக்கன் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறேன். எப்பவுமே ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். டீப் ஃப்ரை பண்ணது கிடையாது இதுவரைக்குமே. நல்லா தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். அது கூட வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது வந்து சிக்கன் ஃப்ரைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து குடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஆனியனோட ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. அவங்க வந்து ஜஸ்ட் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே எந்த நான்வெஜ் டிஷ் ஃப்ரை பண்ணாலும், அது ஹாஃப் அன் ஹவர் இல்ல 1 ஹவர் முன்னாடியே வந்து மேரினேட் பண்ணி வச்சிடணும். மேரினேட் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம, அது குக் பண்ணும்போது சிம்லயே வச்சு குக் பண்ணுனா, யூசுவலா செய்றத விட இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆட் பண்ண எல்லா மசாலாவும் கம்ப்ளீட்டா உள்ள நல்லா இறங்கிட்டு, நல்லா ஜூஸியா இருக்கும். நல்லா சூப்பரான லஞ்ச் வந்து ரெடியா இருக்கு. நானும் என்னோட கிட்ஸ் வந்து சாப்பிட போறோம். மத்தியானத்துக்கு சிக்கன் கிரேவி, ரைஸ் வச்சு சாப்பிட்டோம். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செம்ம காம்பினேஷன். சூப்பரா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம, நான் இன்னைக்கு ஷேர் பண்ண ரெசிபீஸ்ல எதனா டவுட் இருந்தா கூட கேளுங்க. கண்டிப்பா கமெண்ட்ல நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். தேங்க் யூ.